Now we are going to see about the supplementary reader, the three questions. So this supplementary written by Leo Tolstoy. சரிங்களா? ஸோ இந்த த்ரீ கொஷின்ஸ் அப்படிங்கிற சப்ளிமெண்ட்ரி எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லியோ டால்ஸ்டாய். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் செக்ஷன் என்ன அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். There was a king who had three questions in his mind, that if he always knew the right time to begin everything, if he knew who were the right people to listen to and whom to avoid, and above all, if he always knew what was the most important thing to do, he would never fail in anything he might undertake. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லெசனில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ தேர் இஸ் த்ரீ கொஷின் இன் த மைண்ட் ஆஃப் த கிங். சரிங்களா? ஸோ ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிங்குக்கு வந்துட்டு 3 கொஷின் அவரோட மைண்டில் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ ஒரு 3 கொஷின் தோணுது. ஸோ அந்த 3 கொஷினுக்கும் வந்துட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திங்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, தெர் வாஸ் அ கிங். ஸோ ஒரு நாட்டில் ஒரு கிங் இருக்கார், ஒரு ராஜா இருக்கார். ஹூ ஹேட் அ 3 கொஷின் இன் ஹிஸ் மைண்ட். அவரோட மைண்டில் என்ன இருக்குது? 3 கொஷின் இருக்குது. தட் அது என்ன அப்படின்னா, இஃப் யூ ஆல்வேஸ் நியூ த ரைட் டைம் டு பிகின் எவ்ரிதிங். அதாவது நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கிறது எந்த டைமிங்கில் தொடங்கினா அந்த ஒர்க் வந்து கரெக்டாக ப்ராப்பராக வந்துட்டு எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாமல் முடியும் அப்படிங்கிறது ஒரு கொஷின். சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாரு, ரைட் டைம் டு பிகின் எவ்ரிதிங். ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையை தொடங்கிறதுக்கான நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறதான் அந்த கேள்வி. ஓகேவா? இஃப் யூ நியூ who are the right people to listen to. அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, யார் சொல்கிறத வந்து நம்ம கேட்டால் நமக்கு நல்லதே நடக்கும். ஸோ அப்படி அந்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. சரிங்களா? தேர்ட் ஒன், அண்ட் whom to avoid. ஸோ நம்ம வந்து யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? யாரெல்லாம் அவாய்ட் பண்ணால் வந்துட்டு நம்ம லைஃப்பில் எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லாமல் ஸ்மூத்தாக போகும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் அபோவ் ஆல். ஸோ இது எல்லாம் சேர்த்து என்ன சொல்கிறாரு, இஃப் யூ ஆல்வேஸ் நியூ வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுமா, நம்ம செய்யறதுலேயே வந்து மிக முக்கியமான வேலை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஹீ வுட் நெவர் ஃபெயில் இன் எனி திங் ஈ மைட் அண்டர்டேக். அடுத்த ஒரு கடைசி நினைக்கிறது என்ன அப்படின்னா, அவர் எடுக்கிற எந்த வேலையிலையுமே அவர் என்ன ஆகக்கூடாதான், தோற்றே போகக்கூடாது, ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் அவரோட கேள்வி. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், ரைட் டைம் டு பிகின் எவ்ரிதிங். ஸோ ஒரு வேலையை நம்ம செய்யறதுக்கான நல்ல நேரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. செகண்ட் ஒன், ஹூ ஆர் த ரைட் பீப்புள் டு லிசன் டு. யாரோட பேச்சை கேட்டால் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறது அவரோட செகண்ட் கொஷின். தேர்ட் ஒன், அண்ட் ஹூம் டு அவாய்ட். சரிங்களா? யாரை நம்ம அவாய்ட் பண்ணால் நம்ம லைஃப்பில் ப்ராப்ளமே இருக்காது அப்படிங்கிறத அவரோட 3 கேள்வி. சரிங்களா? ஸோ அந்த 3 கேள்வியை வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட மைண்டில் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, இந்த 3 கொஷினுக்கும் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த காலத்திலலாம் ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகங்கள் வந்துச்சு அப்படின்னா அவங்க அவை புலவர்கள்லையோ இல்லை வந்துட்டு அதை வந்து ஒரு ஆர்டராகவும் பாஸ் பண்ணுவார். இந்த கொஷினுக்கு யாராவது பதில் சொன்னால் அவங்களுக்கு பரிசளிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாரு. ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ வே திஸ் கிங் ஹேட் அ 3 கொஷின்ஸ் இன் ஹிஸ் மைண்ட். சரிங்களா? ஸோ இந்த கிங்குக்கு என்ன இருக்குது, 3 கொஷின் அவரோட மைண்டில் இருக்குது. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு, அண்ட் திஸ் தாட் ஹேவிங் அக்கர்ட் டு ஹிம். சரிங்களா? ஸோ இந்த 3 கொஷின் என்ன இருக்குது, அவருக்கு வந்து தோணி இருக்குது. He had it proclaimed throughout his kingdom that he would give a great reward to anyone who would teach him what was the right time for every action, and who were the most necessary people, and how he might know what was the most important thing to do. சரிங்களா? ஸோ இந்த கொஷின் வந்து அவருக்கு வந்து தோணுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, he had proclaimed. சரிங்களா? he had it proclaimed. proclaimed அப்படின்னா என்ன அப்படின்னா, அனௌன்ஸ் அஃபிஷியலி. அதாவது அந்த 3 கொஷினுக்கும் வந்துட்டு யார் பதில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருள் தரேன் அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ணுறாரு கிங் வந்துட்டு த்ரூ அவுட் த கிங்டம் கொடுக்குறாரு. சரியா? அவன் நாட்டில் இருக்கிற எல்லா பீப்புள்ஸ், அதாவது
ரிச் பர்சன்லேருந்து புவர் பர்சன் வரைக்கும் கடைமட்ட பர்சனுக்கு தெரிகிற அளவுக்கு வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இந்த அறிவிப்பை வந்து சொல்லிடுறாரு. சரிங்களா. அடுத்து அவர் என்ன சொல்கிறாரு, என்ன கொஷின் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு. என்ன கொஷின், வாட் வாஸ் த ரைட் டைம் ஃபார் எவ்ரி ஆக்ஷன். ஸோ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் எந்த நேரத்தில் தொடங்கினா அது கரெக்டாக இருக்கும். அண்ட் ஹூ ஆர் த மோஸ்ட் நெசசரி பீப்புள். சரிங்களா. நம்ம லைஃப்பில் நமக்கு மிக 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 முக்கியமான பர்சன் யார் அப்படின்னு அவர் கேட்குறாரு. தேர்ட் ஒன், அண்ட் ஹவு ஹி மைட் நோ வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் டு டூ. சரிங்களா. ஸோ நம்ம லைஃப்லேயே வந்துட்டு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான வேலைகள்லாம் என்ன அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதா இவரோட சந்தேகம். சரிங்களா. அண்ட் லேர்ன்டு மென் கேம் டு த கிங். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ஸோ இவர் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கப்புறம் பரிசு பொருள் வாங்கிறதுக்காக பீப்புளெலாம் என்ன பண்ணுவாங்க, ஸோ தே திங்க் அபவுட் தட் கொஷின்ஸ்னோ. ஸோ அந்த கொஷின்ஸை பற்றி திங்க் பண்ணுறாங்க. திங்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க, சம் லேர்ன்டு மென். சரிங்களா. அதாவது படித்த அறிவாளிகளான சில பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்க, கேம் டு த கிங்கிட்ட வராங்க. எதுக்கு, ஃபார் டெல்லிங் த ஆன்சர்ஸ் ஃபார் த கொஷின்ஸ். சரிங்களா. பட் தே ஆல் ஆன்சர்ட் இஸ் கொஷின்ஸ் டிஃப்ரெண்ட்லி. சரிங்களா. அவர் கேட்டது 3 கேள்வி. அந்த 3 கேள்விக்கு வரக்கூடிய வந்து அந்த படித்த அறிவாளிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆன்சர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்களா. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி கிங் ஃபீல் பண்ணுறாரு. சரியா. இன் ரிப்ளை டு த ஃபஸ்ட் கொஷின். சரிங்களா. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு கொஷின் என்ன, வாட் இஸ் த ரைட் டைம் டு ஸ்டார்ட் த ஆக்ஷன். சரியா. ஒரு வேலை செய்யறதுக்கான கரெக்ட் டைம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தார். சரிங்களா. ஸோ அதுக்கு ஹி காட் சம் ரிப்ளைஸ். ஸோ அவருக்கு கிடைச்ச ரிப்ளைஸ் என்னன்னு சொல்கிறார். சம் செட் that to know the right time for every action one must draw up in advance a table of days, months and years and must live strictly according to it. சரிங்களா. ஒரு சிலர் சொன்ன மீனிங்கு, அதாவது ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு வேலையை நம்ம கரெக்டாக செய்யணும் அப்படிங்கிறதுக்கு எப்படி நம்ம அந்த டைமிங் செட் பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஷெட்யூல் போடுவோம்ல. ஸோ நான் மார்னிங் எழுந்திரிச்சா நான் இத்தனை மணிக்கு வந்துட்டு எழுந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு சாப்பிட்ணும், இத்தனை மணிக்கு குளிக்கணும், இத்தனை மணிக்கு ஸ்கூல் போகணும், இந்த வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஷெட்யூல் போட்டு நம்ம பண்ணுறோம்ல. அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், நாளைக்கு செய்யக்கூடிய வேலையை என்ன பண்ணிடணுமா, முன்னாடியே வந்துட்டு இன் அட்வான்ஸ். சரிங்களா. முன்கூட்டியே வந்துட்டு எந்த டேட்டில் எந்த டைமில் என்ன வேலை செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு we have to follow very strictly. சரிங்களா. ஸோ நம்ம போட்ட டைமிங்கு மாதிரியே நம்ம என்ன பண்ணோம், அந்த ஒர்க்கையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், அந்த வேலை கரெக்டாக கச்சிதமாக முடியும் அப்படின்னு ஒரு சில லேர்ன்டுமெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகே. ஒன் தஸ் செட் தே குட் எவ்ரிதிங் பி டன் அட் இட்ஸ் ப்ராப்பர் டைம். சரிங்களா. ஸோ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்துட்டு சரியான நேரத்தில் கரெக்டான டியூரேஷனில் செஞ்சோம்னாவே அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. Others declared that it was impossible to decide beforehand the right time for every actions. சரிங்களா. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, ஒரு மாதிரி ஷெட்யூல் போட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நம்ம செய்யக்கூடிய வேலையை கரெக்டான டைமில் செஞ்சுட்டுனாவே இட்ஸ் வெரி குட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேர்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள் என்ன சொல்கிறாங்க, ஸோ அதர்ஸ் டிக்ளேர் தட் இட் வாஸ் இம்பாசிபிள். ஸோ ஒரு வேலையை செய்யறதுக்கான கரெக்டான டைமிங் அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியாது, கணிக்கவே முடியாது. இட்ஸ் வெரி இம்பாசிபிள். அதை வந்து நம்மளால் கரெக்டாக நம்மளால் சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஓகேவா. பட் தட் not letting oneself be absorbed in idle pastimes, one should always attend to all that was going on and then to what was the most needful. சரிங்களா. கடைசியாக ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, ஸோ நாட் லெட்டிங் ஒன் செல்ஃப் பி அப்சர்வ்ட் இன் த அடில் பாஸ்ட் டைம். சரிங்களா. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்துட்டு என்ன பண்ணோம், நம்ம அது வந்து ஒரு பாஸ்ட் டைம், அதாவது முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிகிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒன் ஷுட் ஆல்வேஸ் அட்டெண்ட் டு ஆல் தட் வாஸ் கோயிங் ஆன். ஸோ அவங்களோட வேலை என்ன தான் போயிட்டுருக்கோம், கரெக்டாக போய்கிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம டெய்லியும் நிறையா படிக்கிறோம் பார்க்குறோம்
பண்ணுறோமா சரியா, அதே மாதிரி நமக்கு ஒரு ஹோம் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், அந்த ஒர்க்கை நமக்கு ஒரு டைமிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டைமிங்குள்ளேயே முடிச்சிட்டோன்னா என்ன ஆகும், ஸோ அதுக்கடுத்து நம்ம வர ஒர்க் எல்லாமே வந்துட்டு 1 by 1 கரெக்டாக அந்த டைமிங்கில் முடிக்க ஒவ்வொன்றா கரெக்டாக ஃபினிஷ் ஆகி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாங்க, அண்ட் தென் டு வாட் வாஸ் த மோஸ்ட் நீட்ஃபுல். ஸோ நம்ம செய்யக்கூடிய வேலையில் எது முக்கியமான வேலையோ அதை ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Others again said that however attentive the king might be to what was going on, it was impossible for one man to set correctly the right time for every action, but that he should have a council of wise men who would help him to fix the proper time for everything. சரிங்களா. ஸோ இது வரைக்கும் என்ன சொன்னாங்க, ஸோ ஒருத்தர் வந்து செய்யக்கூடிய வேலையை வந்துட்டு அந்தந்த டைமிங்கில் முடிச்சிட்டோம்னாவே ஒர்க்கு கரெக்டாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 4 ஒர்க் நமக்கு இருக்குது அப்படின்னா 4 எது ஃபஸ்ட்டு செய்யணும், எது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம திங்க் பண்ணி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க, again said that however attentive the king might be what was going on, it was impossible for one man to decide correctly the right time for every action. அதாவது ஒரு பர்சனால் வந்துட்டு என்ன பண்ண முடியாது, இந்த வேலையை இந்த டைமிங்கில் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனால் அதை வந்து கணிச்சு சொல்ல முடியாது. அது வந்து நடக்காத ஒரு விஷயம், இம்பாசிபிள் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, பட் தென் யூ ஷுட் ஹேவ் அ கவுன்சில் ஆஃப் வைஸ் மேன். ஸோ ஒருத்தரே யோசிக்காமல் என்ன பண்ணிக்கலாம், அவர் யோசிக்கிறதுக்கு தேவையான ஒரு சில வைஸ்மேன் ரொம்ப அறிவாளியான ஒரு சிலரை வந்து சேர்த்து ஒரு குரூப்பாக ஒரு கவுன்சிலாக வந்து ஃபார்ம் பண்ணி அவங்கக்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா we can get the right time அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ அப்படி அந்த வைஸ்மேனை வச்சு நம்ம செய்கிறோம் அப்படின்னா ப்ராப்பர் டைம் ஃபார் எவ்ரிதிங். ஸோ நம்மளால் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்கான கரெக்டான டைமிங் என்ன அப்படிங்கிறது நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. But then again others said there were some things which could not wait to be laid before a council, but about which one had at once to decide whether to undertake them or not. சரிங்களா. ஸோ இன்னும் ஒரு சிலர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா வந்துட்டு there were some things which could not wait to be laid before a council. அதாவது ஒரு சில விஷயங்களில் நம்ம கவுன்சிலில் இருக்கக்கூடிய அந்த வைஸ்மென் கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி என்ன ஆயிரும், அந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்துட்டு நம்ம வைஸ்மென் ஒரு கவுன்சிலாக வச்சும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி செய்யறது அப்படிங்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் about which one had at once to decide whether to undertake them or not. ஆனால் வந்துட்டு ஒரு பர்சனாகவே என்ன பண்ணலாம், ஒரு விஷயத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னாடி அதை செய்யலாமா வேணாமா அப்படின்னு நமக்கே தோணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன் ஆர்டர் டு டிசைட் தட் சரிங்களா. ஸோ கடைசியாக வந்துட்டு என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன் வாஸ் நோ பிஃபோர் ஹேண்ட் வாட் வாஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ ஒரு பர்சனுக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது யாருன்னு பார்க்கலாம். இட் இஸ் ஒன்லி மெஜிஷியன்ஸ் ஹூ நோ தட் சரிங்களா. ஸோ யாருக்கு தெரியும், ஸோ மெஜிஷியனுக்கு மட்டும்தான் ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் therefore in order to know the right time for every action one must consult the magicians சரிங்களா. ஸோ அதனால் என்ன பண்ணணும், நாம் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி விச் இஸ் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு we have to consult the magician சரியா. மெஜிஷியன்கிட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக வந்து அவர் இந்த ரைட் டைமிங் சொல்லுவார் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இது வந்து சம் பீப்புள் டோல் தீஸ் ஆன்சர்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் வரக்கூடிய ஒவ்வொரு பர்சனும் ஒவ்வொரு மாதிரி ஆன்சர்ஸ் வந்து கிங்குக்கு சொல்கிறாங்க. ஈக்குவலி வேரியஸ் were the answers to the second questions சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர்ஸ்லாம் இப்போ பார்த்தோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு எப்படி ஆன்சர் இவ்வளோ விதவிதமாக சொன்னாங்களோ த சேம் வே
he can get a lot of answers for the second questions too. சரிங்களா, செகண்ட் கொஷினுக்கு என்ன ஆகுது, வேரியஸ் ஆன்சர்ஸ் அவருக்கு கிடைக்கிது. என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். Some said the people the king most needed were his counselors, others the priests, others the doctors, while some said the warriors were the most necessary. ஸோ அவரோட செகண்ட் கொஷின் என்ன, who is the most needed. சரிங்களா, ஸோ அவருக்கு தேவையான பர்சன்ஸ் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். சரிங்களா, ஸோ அதுக்கு வந்து சம் பீப்புள் என்ன சொல்லியிருக்காங்க, த கிங் மோஸ்ட் நீடட் வேர் ஹிஸ் கவுன்சிலர்ஸ். சரிங்களா, அவரோட அரசாவையில் இருக்கக்கூடிய அந்த கவுன்சிலர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதர்ஸ் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரீஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரீஸ்ட்னால் யார், மத போதகர். சரிங்களா, ஸோ அந்த ப்ரீஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த டாக்டர்ஸ். ஸோ டாக்டர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ வைல் சம் செட், சரியா, இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த வாரியர்ஸ் வேர் த மோஸ்ட் நெசசரி. சரிங்களா, ஸோ நம்ம நாட்டுக்கு அதாவது அந்த பர்சனுக்கு வந்து கிங்குக்கு வந்து ரொம்ப தேவையான பர்சன் யாருன்னா வாரியர்ஸ் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. சரியா, ஸோ அவர் கேட்ட கொஷின்ஸ் ஹூ ஆர் த மோஸ்ட் நீடட் பீப்புள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதுக்கு ஒரு சிலர் வந்து கவுன்சிலர் சொல்கிறாங்க, ப்ரீஸ் சொல்கிறாங்க, டாக்டர்ஸ் சொல்கிறாங்க, அட்லாஸ்ட் தே ஆர் டெல்லிங் வாரியர்ஸ். ஸோ இவங்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆன்சர்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி தேர்ட் கொஷின், டு த தேர்ட் கொஷின் ஹேஸ் டு வாட் வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்குபேஷன்ஸ். சரிங்களா, ஸோ நம்ம செய்யறதுலேயே வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்கு என்ன அப்படின்னு சொல்லி அவரோட தேர்டு கொஷின். ஸோ அதை தான் எப்படி செய்கிறது, என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார். சம் ரிப்ளைட் தட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் த வேர்ல்டு வாஸ் சயின்ஸ். சரிங்களா, ஸோ அந்த தேர்டு கொஷினுக்கு வந்து ஆன்சர் என்ன, நிறைய பேர் வந்து என்னதை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க அப்படின்னா சயின்ஸு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதர் செட் இட் வாஸ் அ ஸ்கில் இன் வார்ஃபேர். சரிங்களா, ஸோ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அதாவது போர் தந்திரங்கள் தான் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அதர்ஸ் அகைன் தட் இட் வாஸ் அ ரிலீஜியஸ் வர்ஷிப். ஸோ இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, அதாவது இறை வழிபாடு, இறை நம்பிக்கை, இறைவனோட நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி all these questions he got a lot of answers with a different manner, different varieties. சரிங்களா, ஸோ அவர் கேட்டது 3 கொஷினாக இருந்தாலும் வரக்கூடிய ஒவ்வொரு வைஸ்மனும் என்ன சொல்கிறாங்க, they are telling a different explanation. சரியா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆல் த ஆன்சர்ஸ் பீயிங் டிஃப்ரெண்ட். ஸோ அதான் இப்போ நான் சொன்னேன். ஸோ அவர் கேட்டது 3 கொஷினாக இருந்தாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் எப்படி இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. த கிங் அக்ரீட் வித் நன் ஆஃப் தேம். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணல, அவருக்கு யார் சொன்ன ஆன்சருமே வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை. அதனால் யார் சொன்னதையும் அவர் ஒத்துக்கலை. அண்ட் கேவ் த ரிவார்ட் டு நன். ஸோ அதனால் அந்த ரிவார்டு என்ன பண்ணல, யாருக்குமே கொடுக்கல. பட் ஸ்டில் விஷிங் டு ஃபைண்ட் த ரைட் ஆன்சர்ஸ் டு ஹிஸ் கொஷின்ஸ். சரியா, ஆனால் அவர் இன்னும் என்ன நினச்சிட்ருக்காரு, இன்னமும் வந்துட்டு நாம் அதுக்கான அந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஹீ டிசைடட் டு கன்சல்ட் அ ஹெர்மிட். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, போயிட்டு ஒரு ஹெர்மிட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே டிசைட் பண்ணுறாரு. ஹெர்மிட்னா யார், ஹெர்மிட்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ ரிலீஜியஸ் பர்சன் லைக் ப்ரீஸ்ட். சரியா, சாமியார் முனிவர்னு சொல்கிறோம்ல, ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன் தான் ஹெர்மிட். சரிங்களா, வைட்லி ரினவுண்ட் ஃபார் ஹிஸ் விஸ்டம். சரிங்களா, ஸோ அதாவது அவங்களோட அதாவது எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய பர்சனை தான் வந்து ஹெர்மிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க, பார்க்குறதுக்கே வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக தான் இருப்பாங்க, ஒரு புவர் பர்சன் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களோட நாலேஜ் அப்படிங்கிறது ரொம்ப அபரிவிதமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைட்லி ரினோன்ட் ஃபார் ஹிஸ் சிஸ்டம், அந்த மாதிரி ஒரு ஹெர்மிட்டை தேடி அவர் போகிறாரு. சரிங்களா, the hermit lived in a hut which he never quitted and he received none but common folk. சரிங்களா, ஸோ த ஹெர்மிட் அதாவது அந்த முனிவர் வந்து சாமியார் வந்து என்ன பண்ணுறாரு,
ஹுட்டில் அதாவது காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்காரு. சரிங்களா? ஸோ லிவ்டு தான் ஹுட், மரம் நிறைந்த பகுதி தான் வந்து ஹுட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காட்டுக்குள்ளே வாழ்ந்துட்டுருக்காரு. ஸோ அவர் நாட்டை விட்டு காட்டுக்கு எப்பயுமே போனதில்லை. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, காட்டுக்கு போகிறாரு. தேர் நோ ஒன் இஸ் ரிசீவ்டு ஹிம். ஸோ ராஜானாவே எல்லாருமே வந்து வரவேற்பாங்களா, அந்த மாதிரி யாருமே அவர் வரவேற்கவே இல்லை. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஸோ த கிங் புட் ஆன் சிம்பிள் கிளாத்ஸ். சரிங்களா? ஸோ அவரோட அரசு விலையுயர்ந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு காமன் ஃபோக் மாதிரி, ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு போகிறாரு. பிஃபோர் ரீச்சிங் த ஹெர்மிட் செல். சரியா? ஸோ அவர் வந்து ஹெர்மிட்டோட வீட்டை நெருங்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, டிஸ்மவுண்டட் ஃப்ரம் ஹிஸ் ஹார்ஸ். அவரோட குதிரையிலேருந்து இறங்கிடுறாரு. சரிங்களா? குதிரையில் போனால் வந்துட்டு இவர் வந்து ரொம்ப ரிச் பர்சன் ஆட்டங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிருவாருன்னு என்ன பண்ணிடுறாரு, பிஃபோர் ஹி ரீச் த ஹவுஸ் ஆஃப் ஹெர்மிட் ஹி டிஸ்மவுண்டட் ஃப்ரம் த ஹார்ஸ். சரிங்களா? அவர் வீட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுறாரு, குதிரையிலேருந்து இறங்கிடுறாரு. லீவிங் ஹிஸ் பாடி கார்ட் பிஹைண்ட் ஹி வெண்ட் ஆன் அலோன். சரிங்களா? அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கூட வந்து அவரோட பாடி கார்டு அங்கேயே பின்னாடியே விட்டுட்டு ஹி வெண்ட் ஆன் அலோன். ஸோ ஹெர்மிட்டை பார்க்குறதுக்காக அவர் தனியாக போகிறாரு. ஓகேவா? when the king approached, the hermit was digging the ground in front of his hut. சரிங்களா? ஸோ வந்து அதாவது ராஜா வந்து அந்த ஹெர்மிட்டை பார்க்க போகிறாரு. அப்போ வந்துட்டு என்னது, அவர் அந்த ஹெர்மிட் வந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னா, ஹீஸ் டிக்கிங். சரிங்களா? டிக்கிங்னா என்னது, குழி தோண்டிகிட்டு இருக்காரு. சரிங்களா? டிக்கிங் த கிரவுண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஹட். அவர் குடிசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல என்ன பண்ணுறாரு, குழி வெட்டிகிட்டு இருக்காரு. சீயிங் த கிங் ஹீ greeted him and went on digging. சரிங்களா? ஸோ கிங் வந்ததை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து கிங் என்ன வேஷத்தில் இருக்கார், ஸோ ஹீ டிஸ்கைஸ்ட் ஆஸ் அ நார்மல் பர்சன். ஒரு நார்மல் பர்சன் மாதிரி வந்து ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் போட்டிருக்காரு. சரியா? ஸோ அன்னைக்கு அவரை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, விஷ் பண்ணுறாரு. சரியா? வாங்க, வணக்கங்க, அந்த மாதிரி ஏதோ விஷ் பண்ணிவிட்டு அகைன் ஹீ இஸ் டிக்கிங் த கிரவுண்ட். சரிங்களா? The hermit was frail and weak, and each time he stuck his spade into the ground and turned a little earth, he breathed heavily. சரிங்களா? ஸோ த ஹெர்மிட் வாஸ் ஃப்ரெயில்னால் வந்துட்டு ரொம்ப சோர்ந்து போய் அவரால் வேலையே செய்ய முடியாமல் இருக்கார். சரியா? வீக்னா என்னது, ரொம்ப வீக்காக இருக்கார், அவருக்கு ஸ்டாமினாவே இல்லை. ஸோ அவரால் அந்த வேலையை செய்யவே முடியலங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப வீக்காக இருக்கார். அண்ட் ஈச் டைம் ஈ ஸ்டக் ஹிஸ் ஸ்பேட் இன் டு த கிரவுண்ட். அதாவது ஒவ்வொரு டைம் குழி வெட்டுறதுக்கு வந்து அவரோட அந்த ஸ்பேடை வந்து குத்தி தூக்குறாருல்ல, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் குத்தி தூக்குறப்ப என்ன ஆகுது, ஹி பிரீத் ஹெவிலி, ரொம்ப வேகமாக மூச்சு வாங்குறாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அவரால் செய்ய முடியாத வேலையாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்காரு. The king went up to him and said, I have come to you, wise hermit, to ask you to answer 3 questions. சரிங்களா? ஸோ த கிங் வந்து என்ன பண்ணுறாரு, ஹீ அப்ரோச் த ஹெர்மிட் கிட்ட போகிறாரு. ஹெர்மிட் கிட்ட போயிட்டு, ஐ ஹாவ் கம் டு யூ, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், வைஸ் ஹெர்மிட், மிகச்சிறந்த அறிவாளியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. டு ஆஸ்க் யூ டு ஆன்சர் 3 கொஷின். எனக்கு வந்து ஒரு 3 கொஷின் தோணியிருக்கு, இந்த 3 கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் சொல்லணும் அப்படிங்கிற. ஹவு கேன் ஐ லேர்ன் டு டூ த ரைட் திங் அட் த ரைட் டைம். சரிங்களா? ஸோ நான் ஒரு வேலையை செய்யறதுக்கான கரெக்ட் டைம் என்ன அப்படின்னு சொல்கிறாரு. ஹூ ஆர் த பீப்புள் ஐ மோஸ்ட் நீட். எனக்கு தேவையான பர்சன்ஸ் யார் அப்படின்னு சொல்லுங்கள் சொல்கிறாரு. அண்ட் டு ஹூம் ஷுட் ஐ. ஸோ அப்படி யாரை வந்து நான் வந்து கூடவே வச்சுக்கக்கூடாது அதையும் சொல்லுங்கள் அப்படிங்கிறார். therefore pay more attention then do the rest. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் அதை சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறாரு. ஸோ என்ன ரிப்ளை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வாட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் நீட் மை ஃபஸ்ட் அட்டென்ஷன். ஸோ அதுக்கப்புறம் கடைசி என்ன கேட்குறாரு, எனக்கு தேவையானது ஃபஸ்ட்டு எது மேலேனா அதிகமாக வந்துட்டு அட்டென்ஷன் கொடுக்கணும், எந்த விஷயத்த நம்ம முதல்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கேட்குறாங்க. The hermit listened to the king
பட் ஆன்சர் நத்திங். சரிங்களா? ஸோ அவர் சொன்னதெல்லாமே வந்துட்டு ஹெர்மிட் என்ன பண்ணுறாரு, கேட்டுட்டு தான் இருக்கார். பட் ஆனால் அவர் என்ன பண்ணல, ஹீ டிடன்ட் ரிப்ளைட் எனிதிங். ஸோ அவர் எதுவுமே வந்து ரிப்ளை பண்ணலை. சரியா? ஹி ஜஸ்ட் ஸ்பேட் ஆன் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் ரெக்கமெண்டட் டிக்கிங். சரிங்களா? ஸோ உடனே இவர் என்ன சொல்கிறாரு, ஹி ஜஸ்ட் ஸ்பேட் ஆன் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் ரெக்கமெண்ட்ஸ் டிக்கிங். ஸோ அவர் வந்து அவரை வந்து அந்த டிக் பண்ணுறத பண்ண சொல்லி கேட்குறாரு. யூ ஆர் டயர்ட் செட் த கிங். ஸோ கிங் வந்துட்டு அந்த ஹெர்மிட் வந்து அதை குத்தி தூக்கிறதுக்கு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்காரா. ஸோ அதை பார்த்து தான் என்ன பண்ணுறாரு, ஈ ஆஸ் தட் யூ ஆர் டயர்ட். சரியா? நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. லெட் மீ டேக் த ஸ்பீட் அண்ட் ஒர்க் ஃபார் வைல் ஃபார் யூ. சரிங்களா? ஸோ நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்க, வேணால் உங்களுக்கு பதிலாக நான் வேலை செய்யிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தேங்க்ஸ் செட் த ஹெர்மிட். சரியா? ஸோ அது கேட்டது உடனே என்ன பண்ணுறாரு, ஸோ கேட்டதுக்கே ரொம்ப சந்தோஷம், நன்றி அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அண்ட் கிவிங் த ஸ்பேட் டு த கிங் ஈ சாட் டவுன் ஆன் த கிரவுண்ட். ஸோ உடனே அந்த ஹெர்மிட் என்ன பண்ணிடுறாரு, சரி கேட்டாங்க, நமக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஹி கேவ் த ஸ்பேட் டு த கிங். சரியா? கிங்கிட்ட அந்த ஸ்பேடை கொடுத்து அந்த குழியை தோண்ட சொல்கிறாங்க. ஸோ இதை சொல்லிட்டு அந்த ஹெர்மிட் என்ன பண்ணிடுறாரு, பக்கத்தில் இருந்தால் தரை மேலே உட்காந்துக்கிறாரு. வென் ஹி ஹேட் டக் 2 beds. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அவர் வெட்டின மாதிரியே இன்னும் 2 குழி மாதிரி வெட்டுறாரு. த கிங் ஸ்டாப்ட் அண்ட் ரிப்பீட்டட் ஹீஸ் கொஷின்ஸ். ஸோ இதை பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறாரு, சடனாக வந்து அவர் செய்கிற வேலையை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டாரு. என்னடா அது, நம்ம ஒரு 3 கொஷின் கேட்டோமே ஆன்சர் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் ஹி ஆஸ்க் த கொஷின். ஸோ மறுபடியும் அவர் என்ன பண்ணுறாரு, அதே கொஷினை ரிப்பீட் பண்ணுறாரு. த ஹெர்மிட் அகைன் கேவ் நோ ஆன்சர்ஸ். ஆனால் என்ன பண்ணல ஹெர்மிட்டு, மறுபடியும் ஒரு ஆன்சர் கொடுக்கல. பட் ரோஸ் ஸ்ட்ரெச்ட் அவுட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஃபார் த ஃபேட் அண்ட் செட் நவ் ரெஸ்ட் அ வைல் அண்ட் லெட் மீ வாக் அ பீட். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இதை கேட்டவுடனே என்ன பண்ணுறாரு, பேசிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு உடனே எந்திரிக்கிறார். சரியா? எந்திரிச்சு நிற்கிறார். பட் ரோஸ்னால் என்னது, ஹியர் இட் இஸ் நாட் அ ஃப்ளார். இந்த இடத்துல இந்த ரோஸ் அப்படிங்கிறது ஃப்ளார் கிடையாது. அவர் எந்திரிச்சு நிற்கிறார். சரிங்களா? ஸோ ரோஸ்ன்னு சொல்கிறோமா, அந்த ரோஸ். உடனே அவர் எந்திரிச்சு நிற்கிறாரு. ஓகேவா? ஸ்ட்ரெச்ட் அவுட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் ஃபார் த ஸ்பேடு. சரிங்களா? உடனே அவர் கை நீட்டி என்ன பண்ணுறாரு, ஸ்பேடை கொடுங்க, நான் கொஞ்ச நேரம் குழி வெட்டுறேன் அப்படின்னு சொல்லி கை நீட்டி கேட்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நவ் ரெஸ்ட் அ வைல் அண்ட் லெட் மீ வாக் அ பீட். ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க, நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து, பட் த கிங் டிட் நாட் கிவ் இம் ஸ்பேட் அண்ட் கண்டினியூ டு கிக். சரியா? ஸோ ஆனால் கிங் என்ன பண்ணல, அந்த ஸ்பேடை வந்து அவர்கிட்ட திருப்பியும் கொடுக்கல. அகைன் அவர் வந்து குழி தோண்டிகிட்டே தான் இருக்கார். 1 hour பாஸ். சரியா? 1 மணி நேரம் குழி நோண்ட ஆரம்பித்து டைம் ஆயிடுச்சு. அண்ட் அனதர். ஸோ அதுக்கடுத்து 2வது மணி நேரமும் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. த சன் பிகேன் டு சிங் பிகேன் த ட்ரீஸ் அண்ட் த கிங் அட் லாஸ்ட் ஸ்ட்ரக் த ஸ்பர்ட் இன் டு த கிரவுண்ட் அண்ட் செட். சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன டைமிங், இட்ஸ் ஈவினிங் டைமிங் அப்படிங்கிறனால சன் என்ன ஆகுது, அது போய் ட்ரீஸுக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கிங் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, கடைசியாக வந்து அந்த ஸ்பேடில் ஒரு குத்தி வச்சுட்டு என்ன பண்ணுறாரு, யாஸ்ட். சரியா? மறுபடியும் கேட்குறாரு, ஐ கேம் டு யூ வைஸ் மேன் ஃபார் அன் ஆன்சர் டு மை கொஷின்ஸ். ஸோ நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அறிவாளியே, எனக்கு ஒரு சில கொஷின்ஸ்க்கு ஆன்சர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இஃப் யூ கேன் கிவ் மீ நன் டெல் மீ ஸோ அண்ட் ஐ வில் ரிட்டன் ஹோம். சரியா? ஸோ அப்படி நான் கேட்ட கொஷினுக்கு உனக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா என்கிட்ட சொல்லிடு, நானும் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங்கு சொல்கிறாரு. ஹியர் கம் சம் ஒன் ரன்னிங் வித் த ஹெர்மிட். சரிங்களா? ஸோ அப்போ ஹெர்மிட் என்ன சொல்கிறாரு, ஹியர் கம் சம் ஒன் ரன்னிங். ஸோ யாரோ வந்து இங்கே ஓடி போயிட்டுருக்காங்க, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஹெர்மிட் அந்த கிங்கை கூப்பிட்டு சொல்கிறாங்க.
let us see who it is. ஸோ அதுக்கப்புறம் ஹெர்மிட் என்ன சொல்கிறாரு, நாம் அவங்க அந்த பர்சன் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.